செம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். சூர்யா வெளியில போயிட்டாங்க. சூர்யா பாரதியோட கணவர் இல்லங்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சூர்யாவ இது மாரி வீடியோ போட சொன்னதே நம்ப சரவணன் தான். கருப்பணசாமியா இப்ப யார் வேஷம் போட போறா? அதுவும் இந்த குடும்பத்துக்காக. ஆதி நானே வந்து வேஷம் போடுறேங்கிற மாரி நம்ம ஆதி வந்து சொல்லிடுறாப்புல. இத கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாரியே வந்து ரெடி ஆயிட்டு நிக்கிறாங்க. கருப்பணசாமியா வந்து ஆயிட்டாப்புல. இப்பயே தெரிய வேணாமா? உன் புருஷன் உனக்கு மட்டும் தானு. நீ சூர்யாவுக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி, ஏதாவது இது நாள் வரைக்கும் நடந்திருக்கியா? அப்படின்னு பாரதி கிட்ட வந்து பேசுறாங்க. இது எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான பண்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எடுத்தோம் கவுத்தோம்ன்னு யோசிக்கிறீங்க. அவங்கள மாரி என்னாலலாம் அதிரடியாலாம் யோசிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மித்ரா வந்து கோவப்படுறாங்க. அந்த சரவணன் இங்க இருக்கவே கூடாது. ஏன்னா, பாரதிக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில யாருமே வரக்கூடாது. பாரதிக்கு மட்டும் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அண்ணன்கிட்ட வந்து சுதாகர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான்ம்மா. நானும் வந்து அதுக்கேத்த மாரி ஆளுங்களெல்லாம் வந்து ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு பேச்சுவார்த்தையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மித்ராவும், சுதாகரும் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கருப்பணசாமி வந்துட்டாப்புல நம்ம ஆதிக்குள்ள. அவர் வந்து பேசுறாங்க. இந்த வீட்ல பொறுத்தவரைக்கும் எல்லாமே உனக்கு உரிமை இருந்தும், உரிமை இல்லாத மாரி தள்ளி நிக்கிறது ரொம்பவே தப்பு பாரதி. உனக்கு ஆதரவு இல்லன்னு சில பேரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நிச்சயம் உன் நல்லதுக்கு என்னால முடிஞ்ச பாடுபடுவேன் அப்படின்னு சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கற்பனசாமி, நீ யாரும் இல்லன்னு நெனச்சிராத. உன் பின்னாடி எல்லாருமே துணையா நிப்பாங்க. அவங்களுக்கும் நான் தான் பாதுகாப்பு குடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் உனக்கானவன யாரும் உன்கிட்டேருந்து பிரிச்சுட்டு எடுத்துட்டு போ முடியாது. முயற்சிகள் பலமா நடக்கும். ஆனா, சாமிக்கு மீறின சக்தி இங்க எங்கேயாவது இருக்கு? இல்லல்ல. உன் வாழ்க்கை உன்னோடது பாரதி. என்ன ஏதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. கோயில விட்டு போம்போது தெள்ள தெளிவான முடிவு நீ எடுத்துட்டு தான் போவ. அது மட்டும் என்னால உறுதியா உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சாமி வந்து அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா குளோசப் காட்டுறாங்க. ஆல்ரெடி சரவணன் சவால் விட்டிருந்தாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில விட்டு போறம்போது, பாரதி இத்தன நாளா தள்ளி நிக்கிறதுனால தான், மித்ரா நீ எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த கோயில விட்டு போம்போது, பாரதி ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுப்பா. அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சவால் விட்ட மாரியே கற்பனசாமியும் சொன்னோனே, மித்ரா ஆச்சரியப்படுறாங்க. ஏம்மா நீங்க 2 பேரும் மட்டும் தள்ளி நிக்கிறீங்க? நீங்களும் கற்பனசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, மித்ரா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. பாவக் கணக்கு ஏறிக்கிட்டே போகுது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீயும் திருந்துவ திருந்துவன்னு. பார்த்துக்க. ரொம்ப தப்பு பண்ணாத. சாமி பக்கத்திலேயே தான் இருக்கு. நான் நெனச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு திண்ணூர வந்து வச்சு விடுறாங்க. உனக்கு குடுத்த கடைசி சந்தர்ப்பம். இதையும் நீ இழந்துட்டன்னா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பார்த்துக்க. வாழ்க்கைய தொலைச்சிறாத. திரும்பியும் வருமானா, அது ரொம்பவே கஷ்டம். கையில கிடைச்ச வாழ்க்கைய கெட்டியமா புடிச்சுட்டு, நீ ஓடி போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சாமி அருள்வாக்கு வந்து சொன்னோனே, தள்ளி நிக்கிறாங்க. "அண்ணே பாத்தியா அண்ணே? என்னென்னலாம் நடக்குது? சுதாகர் நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, வாங்கிக்கங்கங்கிற மாரி சொன்னோனே, டக்குன்னு வராங்க. தங்கைக்கு உறுதுணையா நிக்கிறோங்கிற பேர்ல, என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு உனக்கு தெரியாதா? உன் அப்பா, அம்மா எல்லாம் உன்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. நீ அளவ தாண்டி போய்க்கிட்டு இருக்க. என்ன சரி, என்ன தவறுன்னு உனக்கு புரியாதா? அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் சொல்ல முடியாம சுதாகரும் தள்ளி நிக்கிறாங்க. என்னம்மா நேர்ல நடந்த மாரியே இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதானே நானும் வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியலன்னு மித்ரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனா வந்து வராங்க. மீனா, நீ கரெக்ட்டா தெளிவா யோசிக்கிற. ஆனா, உன் பேச்ச யாருமே இங்க கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா, சத்தியமும், உண்மையும் மட்டும் தான் ஜெயிக்கும். நீ எப்போதும் இப்ப நீ எப்படி இருக்கியோ, அதே மாரியே இரு. தேவையில்லாம மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. உன் புருஷனுக்கும், உன்னோட புருஷனோட தங்கச்சிக்கும் உதவாத அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோனே, ஓ! இவங்க ஆதிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஆதி தான் கல்யாணம் ஆனவர்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா, அவரும் இத வந்து உண்மைய வந்து மறைக்கிறாரே! என்ன காரணம்னு சுத்தமா தெரியலையே! அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம மீனா. சாமி என்னோட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாதா? இல்ல நீ கேட்டா தான் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் எல்லாமே. உனக்கு அதுக்கான விடை கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போதுன்னு சொல்லிட்டு, அப்படியே பாரதி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க.
நான் நினைக்கிறேன் ஆதியோட பொண்டாட்டி யாருன்னு கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிய போகுதுன்னு தான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே, இந்த பிரச்சனையிலேருந்து பாதி வந்து வெளியில வந்த மாரி, நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம விடமாட்டேன். என்னையும் ஆதியும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் சரவணன், மீனா எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களே! கடைசியில என்ன நடக்க போதுன்னு தெரியலங்கிற மாரி திங்க் பண்றப்ப, "அண்ணா பாத்தியா அண்ணா, சாமியே நமக்கு எச்சரிக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்ண்ணே. சரவணன் வேற கூட்டணியில வந்து இருந்தானா, அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சொன்னது சொன்னதுபடியே தான் இருக்கா. நீ எதுவும் எனக்காக வந்து செயல்பட மாட்டியா? சரவணன், பாரதிக்கு யார் என்ன என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. அவங்களே இந்த அளவு முயற்சி பண்றப்ப, நீ என்னோட அண்ணன, நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க? உனக்காக நான் எதுவுமே செஞ்சது இல்லையாம்மா? உன்ன தவிர வேற ஏதாவது நான் யோசிச்சிருக்கேனா? என் வாழ்க்கைய பத்தி கூட யோசிச்சதில்ல. என் தங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்ற தவிர செய்ய மாட்டேங்கிறியேண்ணா. ஏன் செய்ய மாட்டேங்கிற? 4 பேர வர சொல்றாங்க. இவங்க 4 பேரும் தான் ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அதுவும் சரவணனுக்கு நல்ல விதமா வந்து பரிசு குடுக்க போறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட வந்து, நான் தோத்து போய் நிக்கக்கூடாதுண்ணே. பார்த்துக்கண்ணா அது ரொம்பவே முக்கியம். என் தங்கைய போய் தோல்வி அடைய நான் விட்டுருவேனா? விடு பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். அப்படின்னு சொல்றப்ப, நீங்க எந்த விதத்திலயும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்து நடந்துக்கங்க. அவன் தான் சரவணன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரவணன வந்து காட்டுறாங்க. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. என்ன ஏதா இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே, அண்ணே இப்ப தானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாரதிக்கு சப்போர்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. அவளுக்கும் தன்னம்பிக்கை வந்து வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ப அந்த தன்னம்பிக்கையே வராத அளவுக்கு யோசிக்கணுண்ணே. இல்லாட்டி அவ்வளதான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா அந்த இடத்துல, சாமியே உன் பக்கம் தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா நீங்க இந்த இடத்த விட்டு போகும்போது, பாரதி உங்க புருஷன் ஆதிங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாம, எல்லாருக்கும் தெரிய போது. அதுக்காக தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ப சரவணன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, அம்மா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லப் போறாராம்மா அப்படின்னு குட்டியாதி கேட்கும்போது, ஆமான்னு சொல்லி பாட்டி வந்து சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இனிமேட்டுக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா, உன் அப்பா யாருன்னு ஊர் அறிய, உலகம் அறிய சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியாம பாட்டத்தின் உச்சத்துல இருக்கேன். நீங்க வேற ஒண்ணு கிடக்கா ஒண்ணு சொல்லாதீங்க அலமேலு பாட்டி. ஆமாண்டி, நீ மட்டும் இப்படி வந்து சொல்லிட்டு இரு. ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கக் கூடாதா? நீ என் விஷயத்துல தலையிடாத பாரதி. நீ யோசிக்கிறதுனா அது உன்னோட இருக்கட்டும். சாமியே வந்து குறி சொல்லிடுச்சு. இங்கேருந்து போம்போது கண்டிப்பா நீ எல்லார்கிட்டயும் சொல்லப் போறேன்னு. உன்ன நாங்க நம்ப முடியாது. நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும். ஆனா சாமி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும். பொறுத்திருந்து பாருன்னு அந்த இடத்துல அலமேலு பாட்டியும், லட்சுமி அம்மாவும் வந்து பேசுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.